எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருப்பது யகாந்தி கோவில், அதாவது யகாந்தி உமா மகேஸ்வரர் கோவில். இது ஒரு குகை கோயிலுங்க. அகத்தியர் குகை, வெங்கடேஸ்வரர் குகை, வீர பிரம்மேந்திரர் குகை, அதே போல் வளரும் நந்தி சிலை, இப்படி பல வியக்கத்தக்க செய்திகள் அடங்கி இருக்கு. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு குளம் இருக்குது. குளத்தில் என் பையன் குளிக்கலாம் அப்படின்னா நான் தான் வேண்டாண்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் நிறைய குளிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் அப்படியே அந்த கோயிலை நோக்கி போனோம். யகாந்தி உமா மகேஸ்வரர் கோயிலை நோக்கி போனோம். ஸோ அதனுடைய அந்த கோபுரம் வந்துட்டு ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. இந்த கோயில் வந்துட்டு 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் சங்கம வம்சத்தின் மன்னரான ஹரிஹர புக்க ராயரால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்துட்டு வைஷ்ணவ மரபின் கீழ் கட்டப்பட்டிருக்கிற கோயில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருவார். ஆக்சுவலி நாங்கள் எங்களால் அதை வந்து பார்க்க முடியல. 3 மணிக்கு தான் கோவில் திறப்பாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் குகைக்கு போனதுனால இதை வந்து நம்ம பார்க்க முடியல. பட் இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தரதுக்கு வந்துட்டு சில கதைகள் எல்லாம் சொல்லப்படுது. அதையெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், முழுமையாக பாருங்கள். இதை தாண்டி இன்னொரு சிறப்பும் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது வந்துட்டு வளரும் நந்தியாம். ஆக்சுவலி இது முன்னாடி காலத்தில் வந்து இந்த கோயில் ஆரம்பிக்கும் போது இருந்தது வந்துட்டு இதை விட சிறிய அளவில் தான் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு அங்குலம் வந்துட்டு 1 இன்ச்சு வந்து வளர்கிறதா வந்து சொல்லப்படுது. பட் இதை வந்து நீங்கள் சுற்றி வர்றதுக்கெல்லாம் முதல்ல இடம் இருந்ததுதான். ஆனால் இப்போ வந்து இடம் இல்லை. நமக்கும் ஒரு வியப்பாக தான் இருக்குது, கல் வந்து வளருமான்னு. மலைகள் வந்துட்டு வளர்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் கல் வளருமான்றது இங்கே ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் வந்து அதை ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம நம்பி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் இது வந்து என் பையன் உள்ள நுழைஞ்சின்னு இருக்கிற இடம் வந்து அந்த ஊற்று தண்ணி இந்த மலைகள்லேருந்து, அந்த மலை இடுக்குலேருந்து அப்படி வருது இல்லைங்களா. ஸோ அந்த ஊற்றுலேருந்து இந்த குளம் வந்து எப்பவுமே வற்றாமல் இருக்குது. இந்த மலைகளுக்கு அடியிலிருந்து தான் வந்து இந்த ஊற்று வந்து வருது. ஸோ அது எப்பவுமே வந்து வற்றாமல் இந்த தண்ணி வந்து இந்த குளம் வந்து நிரம்பியே இருக்குது. ஸோ இந்த குளத்தில் தான் வந்து அகத்தியர் வந்து குளிச்சுட்டு சிவனுக்காக தியானம் செஞ்சதாக சொல்லப்படுது. ஸோ அந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. அதாவது அகத்தியர் வந்துட்டு வெங்கடேசருக்கு வந்துட்டு கோயில் கட்ட விரும்பியதாகவும், ஆனால் சிலையில் ஒரு குறை இருப்பதாகவும், எத்தனையோ தடவை முயன்றும் அந்த சிலை வந்துட்டு முழுமை பெறலை அப்படின்றதுனால அந்த கோயிலை அவரால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் வந்து சிவனுக்காக தவம் செஞ்சிருக்காரு. அகத்தியர் அந்த சிவனுடைய அந்த தவத்துக்காக அவரும் வந்துட்டு இவருக்கு காட்சி தந்திருக்காரு. இப்போ இந்த வந்து விஷ்ணுவுக்கு உகந்த இடம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு சொல்லியதாகவும், அதுக்கப்புறமா அது வந்து முனிவரும் வந்து மகேஸ்வரர் தன் தேவியுடன் அங்கேயே தங்கிடுமாறு சொல்லியிருக்காங்க. அப்போ சிவனும் உமா மகேஸ்வரராக ஒரே கல்லில் ஒரே உருவமாக அந்த காட்சி வந்திருக்கு. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற அந்த மூலவர் வந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தராரு. இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிற இந்த குகை தான் வந்துட்டு அகத்தியர் வந்து தியானம் செய்த, தவம் செய்த அந்த குகை. இந்த குகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே ஒரு செங்குத்தான இதில் இருக்கும். ஒரு மாதிரி ஃபுல்லு ஒரு ரொம்ப ஸ்டீஃபாக இருக்குது. 120 படிக்கட்டுகள் இருக்குது. இது அந்த நந்தியை பற்றி சொல்லும்போது இன்னொரு செய்தியை மறந்துட்டேன். அங்கே வந்துட்டு ஒரு தூணை வந்து எடுத்திருக்காங்களாம். அது வளர்கிறதுனால அங்கே வந்து ஒரு தூண் வந்து தடையாக இருக்குதுன்னு சொல்லி அது அப்புறப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை நான் மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்ல. இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த தவம் செய்த சிவனுடைய அந்த லிங்கத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த லிங்கம் வந்து இங்கே இருக்குது. வவ்வால் எல்லாம் இருக்குது பாருமா. ஆமாம் இருக்கும், அது தொங்கின்னு தான் இருக்கும். எவ்வளோ இருக்கு போகிறாங்க. இந்த குகைக்குள்ளே பார்த்தாச்சு. இங்கே வவ்வாலுங்கள்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்குறோம். ரொம்ப ஒரு மாதிரி எப்படி ஏறி வராரு பாருங்களா. ரொம்ப ரிஸ்க்கு, ஆனால் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து ஏறி வரணும். இறங்கும் போதும் கூட அதே கவனத்தோடு நம்ம இறங்கி போகணும். இல்லைன்னா வந்து தவறிட்டா டக்குன்னு உருண்டு நம்ம கீழே போயிடுவோம். ஸோ என் பையன் வேறு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு என் கையே பிடிக்க மாட்டேன்றான், அவன் இஷ்டத்துக்கு போகிறான். ஸோ அது அவனை கவனமாக பார்த்துக்கிறதே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அதே போல் இந்த கோயிலை பற்றி இன்னும் கூட சில கதைகள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, முன்னாடி காலத்தில் இங்கே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சிவ பக்தர் வந்துட்டு கடவுளுடைய அந்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்திருக்காரு.
அப்போ அவருடைய அந்த பக்தியை பார்த்து கடவுள் வந்து அவருக்கு புலி உருவத்தில் காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இருக்கிறவர் வந்துட்டு சிவன் தான் அப்படின்றத அந்த உணர்ந்து கொண்ட இந்த சிவ பக்தர் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் ரொம்ப கூத்தாடி இருக்காரு. இப்போ நேனோ சிவனே கண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதான் தெலுங்கு, நான் வந்து சிவனை வந்து பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சத்தத்தில் அவர் பேசியிருக்காரு. அதுதான் வந்துட்டு நேனு கண்டி அப்படின்றது போயிட்டு யகாந்தின்ற மாதிரி மருவி இருக்கிறதா வந்து ஒரு சொல்லப்படுது. ஸோ இந்த இடம் வந்துட்டு சிவனுக்கு ரொம்பவே வந்து சிறப்பான இடமா இருக்குது. இந்த மகா சிவராத்திரி இந்த மாதிரி நேரங்களெல்லாம் வந்து இந்த கோவில் வந்து ரொம்பவே சிறப்பாக செயல்படுது. இப்போ நாங்கள் வரும்போது என் பையனை வந்துட்டு ஒரு குரங்கு வந்து கடிக்க வந்ததோ இல்லை அவங்ககிட்ட எதையாவது பிடுங்க வந்ததான்னு தெரியல. அவங்ககிட்ட எதுவும் கிடையாது, ஆனால் அது குரங்கு அப்படி தான் வந்தது. இதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் இருங்க. ஆனால் இங்கே நிறைய குரங்குங்க இருக்குது, ஆனால் காக்காங்க இல்லை. அதுக்கு ஒரு கதை இருக்குது, சொல்கிறேன். என்னப்பா பார்க்குற? என்ன பார்க்குற? என்ன சொல்கிறாங்க? என்னடா குட்டி, எங்கப்பா வந்திருக்க? யகாந்தி டெம்பிளுக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குமா? நல்லா இருக்குது. அப்படியா? வியூ எல்லாம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குது. குரங்கு என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கெல்லாம் காட்டு. குரங்கு என்ன பண்ணுச்சு உன்ன? குரங்கு என்ன இடி காலை பிடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியா? வச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? சரி, மேலே போலாமா? இதுதாங்க அது இன்னொரு குகை. இந்த குகை பார்த்திங்கன்னா ரொம்பவே உயரம் குறைவாக இருந்தது. எங்களால் உள்ளே நுழையணுன்னா வந்துட்டு ரொம்ப குனிஞ்சு தான் போகணுமா இருந்தது. அப்படின்னா ஒரு 3 அடி இல்லைன்னா 4 அடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 அடிக்கு மேலே அந்த உயரம் இல்லை. ஸோ அது குனிஞ்சிட்டே தான் நீங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சி போகணும். அதே போல் கேமராவும் வந்துட்டு இதுக்குள்ளெல்லாம் அனுமதி கிடையாது. ஸோ நான் எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள் அந்த குகை எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறுத்திட்டோம். வா 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 வாடா குட்டி வா. மெதுவாக வரணும், எல்லாத்துலேயும் ஓடுற அது மாதிரி ஓடாத குட்டி. இந்த தாத்தா பத்துன்னு இருக்கிறாரு. இந்த பக்கம் வீழ்ந்துட்டா, அந்த பக்கம் வீழ்ந்துட்டா இல்லையா? தைரியமாக இருக்கிறார் பாட்டியா. இங்கே நிறைய குரங்கு பார்த்தானா காக்காங்க கிடையாது. அது வந்துட்டு முனிவர் தவம் செஞ்சுன்னு இருக்கும்போது காக்கா வந்து ரொம்பவே தொல்லை கொடுத்துருக்கிறதுனால இந்த காக்கா வந்து இங்கே நுழையவே கூடாதுன்னு வந்துட்டு முனிவர் சபிச்சதுனால இங்கே காக்கா வரது இல்லையா. அதே போல் அது சனி பகவானுடைய வாகனன்றதுனால ஸோ இங்கே வந்துட்டு சனி பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்கிற மெயின் குகை, இந்த பெரிய குகைக்கு உள்ளே நுழையிறதுக்காக நாங்கள் காத்துட்டு இருந்தோம். இந்த 3 மணிக்கு மேலே தான் வந்து அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நாங்கள் காத்திருந்து இப்போ உள்ளே நுழையிறோம். மெதுவாடா குட்டி, மெதுவா ஏறு. இங்கே பாரு, மெதுவா அப்படியே நில்லு. எங்கே ஏறின்னு இருக்கிற? எங்கே ஏறுற? பாருங்க. ஏறு போகலாம். என்னடா நீயும் குரங்கு மாதிரி ஏறுற? இப்போ நம்ம நுழைஞ்சிருக்கிற இந்த குகை வந்துட்டு வெங்கடேஸ்வரர் குகை. இது வந்துட்டு ரொம்ப பெரிய குகையாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. வெங்கடேச பெருமாளுடைய சிலை தரிசனமும் செய்துக்கிட்டோம். அங்கே ஒரு 50 ரூபா கொடுத்திங்கன்னா அங்கே உள்ளே போயிட்டு நம்ம அதை தொட்டு வணங்குற அளவுக்கு அனுமதி இருந்தது. ஸோ அதையும் செஞ்சோம். ஸோ அதனுடைய ஆசையும் பெற்றோம். அவ்வளோதாங்க. இதுதான் இந்த கோயிலோட முழுமையான சிறப்புகள். எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.